இன்றைக்கி நாம் பறிச்சிட்டு வந்த அந்த மில்க் ஃப்ரூட்டை ஜூஸ் போட்டு குடிச்சிட வேண்டியதுதாங்க. ஒரு 5-6 கிலோக்கு பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பழங்களை அத்தனையும் கொண்டு வந்து நானே வச்சுக்கலிங்க. கொஞ்சம் வந்து எங்கள் தம்பி வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டேன், கொஞ்சம் வந்து எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு கொடுத்துட்டேன். இந்த பழத்தை அப்படியே கட் பண்ணமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போட்டா பழத்தில் எப்படி விதைகள் இருக்கோ அதே போல் தான் கருப்பு கலரில் விதைகள் இருக்கும். அப்படியே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நோண்டினமாக்க நொங்கு மாதிரி வந்துருங்க. அப்படியே அதில் இருக்கிற விதைகள்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து 2 கப்பில் இருக்கிற பழத்தையும் நம்ம நோண்டி எடுத்துட வேண்டியது தான். ஒரு ஒயிட் கலரில் பால் மாதிரி வரும். அது வந்து நமக்கு ஒன்றும் பண்ணாது அந்த பால். அதை அந்த நோண்டின அந்த பழங்களை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சர்க்கரை ஊற்றிக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டால் போடலாம், இல்லைன்னா தேன் கூட ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றிக்கிட்டேன் நான். நீங்கள் பாலே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, வெறும் தண்ணி மட்டும் 1 டம்ளர் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து விட்ருங்க. அடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒன்று போட்டுக்குங்க. ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி குடித்தோமாக்கா அப்படியே மில்க் ஷேக் மாதிரி இருக்குங்க. கடையில் வாங்குகிற மில்க் ஷேக்கு தோற்று போயிடும் இதனுடைய டேஸ்ட்டில். கட்டாயமாக நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.